டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது அதாவது கோவக்காய் கறி. அதுக்கு கோவக்காயை எடுத்து அவர் இந்த அடியும் நுனியும் நறுக்கிட்டேன். நறுக்கிட்டு இப்படி நாளாக வகுந்து வச்சு இதை உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 3/4 பதத்துக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போனால் நான் என்னோடய சேனலில் எல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சு சமைக்கலாம். இப்போ அதை என்னோடய சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு நான் ஒன்றா போட்டுக்கிட்டே என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். நான் இப்போ கோவக்காய் வறுத்த எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூடயே அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போட்டுக்கலாம். இதில் சோம்பு, சீரகம் இதையும் போட்டு வறுத்த உடனே காமிக்கிறேன். பொடியாக நறுக்கினா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கூடயே கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை பொடியாக நறுக்கினா மல்லித்தலை 1 கை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளி 4 தக்காளி நல்லா விழுதாக அடித்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போக அது எண்ணெய் பிரிஞ்சுற வரை வச்சு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், இதெல்லாம் ஜீரகத்தூள் எல்லாமே போட்டு இதை நல்லா பச்சை வாசனை போக கிண்டி விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா வேகிறதுக்காக இப்போ மிக்சியை கழுவுன தண்ணியை 1/2 டம்ளர் ஊற்றி இதை நல்லா சுண்ட வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கோவக்காயெல்லாம் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு உப்பு நல்லா சாரட்டும். இப்போ நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை அதை தோல் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கோர்ஸாக இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடி பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடலையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாம். இந்த வேர்க்கடலை பச்சை வாசனை போகணும். அதனால் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு ஒரு நல்ல நடுக்கொதி வந்தோடனே இப்போ காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க கோவக்காயெல்லாம் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு இது நல்லா சாரணும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகணும். இப்போ வெந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். கோவக்காய் கறி இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நடுவில் அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. இல்லாட்டி தூரில் பிடிச்சிரும். மூடி வச்சு திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 8-9 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். நம்மளுடைய கோவக்காய் கறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் கீரின பச்சை மிளகா அந்த விதையை எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நீட்டமாக நறுக்கின இஞ்சி இதை சும்மா அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு ஜீனி, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. கூட கஸ்தூரி மேத்தி இதில் போட்டுக்கலாம். டிஷ் ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, சாதம், அப்புறம் அடை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப ஆக்டாக இருக்கும். நல்லா